பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்கு தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷமான வாக்கு வைத்திருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு வாக்கு கொடுத்தார்ல, அப்ப இனிமேல் நன்மையான ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாள்ல ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் தருகிறார்? நாகூம் 1 அதிகாரம் 15வது வசனத்துல, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆண்டு சொல்றார், என் மகனே, என் மகளே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. யார் இந்த துஷ்டன்? பொல்லாத பிசாசு என்கிற சாத்தான். அவன்தான் துஷ்டன். அவனை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாயிருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். எல்லா தீமைகளுக்கும் காரணம் அவன்தான். அவன்தான் நமக்கு தீமை செய்யும்படி எத்தனித்து கொண்டே இருக்கிறான். பாவத்தை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்கிறான், வியாதி கொண்டு வந்து ஆரோக்கியத்தை திருடி கொள்ளுகிறான், பயத்தை கொண்டு வந்து தைரியம் சந்தோஷத்தை எடுத்து விடுகிறான், நஷ்டத்தை கொடுத்து லாபத்தை அழித்து விடுகிறான். பல விதங்களிலே அந்த துஷ்டன் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறான். இந்த பொல்லாத பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் என்பதாக வசனம் சொல்லுகிறாரு. ஏன் இந்த மாதிரி அவன் துஷ்டனாய் தீங்கு செய்து கொண்டிருக்கிறான் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிசாசானவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இயேசு திரும்ப வரும்போது அவனை அழித்து அவனை பாதாளத்திலே முற்றிலுமாய் கட்டி போடுவார். அதனால சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்தபடியால் கோபம் கொண்டு அவன் இந்த பூமியில இறங்கி இருக்கிறானாம். அதனாலே உங்களுக்கு தீங்கு வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. அதனாலதான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் மக்களுக்கு தீமை செய்ய, அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய பயங்கரமாய் போராடுகிறான். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதுங்க, துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான், இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. கல்வாரி சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி மரித்த பொழுது இந்த துஷ்டனாகிய பிசாசனுடைய தலையை அவர் மிதித்தார், அவருடைய வல்லமைகளை அழித்து போட்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு நடுங்கும், அவனுடைய கிரியைகள் விலகும். அதனால்தான் அந்த பிசாசனுடைய கிரியை அழிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு பெரிய ஜெயம், வெற்றி இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை நீ காண மாட்டாய், இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் சங்கரிக்கப்பட்டு போனான். விசுவாசத்தோட சொல்லுங்க, சாத்தானே, என் இயேசு கிறிஸ்துவினால் நீ மிதிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவினால் நீ வல்லமை உரிந்து கொள்ளப்பட்டவன். பொல்லாத துஷ்டனாகிய பிசாசே, நீ என்னை சேதப்படுத்த முடியாது, நீ எனக்கு தீங்கு செய்ய முடியாது, இனி என் வழியிலே நீ குறுக்கிட முடியாது. என் இயேசு என்னோடு இருக்கிறார், உன் கிரியைகளை அழித்து விட்டார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. பிசாசின் கிரியைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, உங்களுக்கு அழிவை கொண்டு வராது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். தினமும் சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். துஷ்டனாகிய பிசாசு இனி எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துக்குள்ள, என்னுடைய ஊழியத்துல, என் பிசினஸ்ல, என் வேலையில எதிலும் தலையிட முடியாது. உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்றேன்னு சொல்லுங்க, மாற்றத்தை காண்பீங்க. விசுவாசத்தோட சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துஷ்டனாகிய பிசாசை கடிந்து கொள்கிறேன். பொல்லாதவனை இனி என் வழியில நீ கடந்து வர முடியாது, தீங்கு செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னை எதிர்க்கிறேன், உன்னை கடிந்து கொள்கிறேன். என் வழிகளை விட்டு விலகி போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். என்னையோ என் குடும்பத்தையோ எனக்கு உண்டான எதையும் தொட அதிகாரம் இல்லை. இனி நீ என் வழியிலே குறுக்கிட முடியாது என்பதை அறிந்து கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன்.